டேய் நான்லாம் உனக்கு கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. தோடா இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருக்கா உனக்கு? ஏய் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பே சொன்னானுங்கடி, மச்சான் உன் அழகுக்கும் திறமைக்கும் போய் போய் இந்த மூஞ்சாடான்னு நல்லா மைதா மாவு பேசிட்டு வச்ச மாதிரி. ஏய் என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? நான் தான் போனா போட்டு உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன், நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? உருட்டலாம் இந்த அளவுக்கா? சாரி மம்மி, கோவத்துல லிமிட் தெரியாம ஊத்திட்டேன், இனிமே நான் பாத்துக்கிறேம்மா. இதெல்லாம் பரவாயில்ல அத்தை. இன்னும் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? போச்சுடா. ஓ அப்படியா சார்? அப்ப போங்க, அவனுங்க கூடயே போயிருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் சத்தான் போடி, நீ இல்லனா எனக்கு வேற யாரும் இல்லையாண்ணா? நீ போனா ஒரே வாரத்துல உங்க வீட்டுக்கு ரெண்டாவது கல்யாணம் பத்திரிக்கை தேடி வரும்டி. காலில் விழுந்து வாமான்னு உன் வீட்டு பக்கம் மட்டும் வந்துட மாட்டேன். ஆம்பளை சிங்கம்டி, ரோசக்காரன் சிங்கம். சரிம்மா, ஏதோ வயசு கோளாறுல பேசிட்டான். உனக்கே தெரியாதா இவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம்னு? அதே வார்த்தை ஏன் பொண்ணு சொல்லியிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? அப்ப வந்திருப்பீங்கல்ல. சரி சொல்லுங்க. சரிங்க, எனக்கு புரியுது. அத்தை, ஆனா நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்களா? அவன் உங்களை பத்தியே என்ன சொன்னான் தெரியுமா? என்னையுமா? ஏய் சலாகுட்டி, கையெடு மதன். உங்க அம்மா ரொம்ப ஓவரா பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏய் உனக்கு இன்னும் அவங்கள பத்தி தெரியலடி. அவங்களுக்கு ஆக்சுவலா தலையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கூட்டு போகணும் தான் பாத்துட்டு இருக்கேன். பாப்போம். அச்சச்சோ இல்ல, அதனால தான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணாலும் சரி போட்டோன்னு விட்டுரு, பெருசா எடுத்துக்காத. சரி. உனக்கு எவ்வளவு திமிருது? என்ன பத்தி நான் அவட்ட சொல்லிட்டேன். என்ன மீனாட்சி 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 மீனாட்சி, எனக்கு வேற வழி தெரியல மீனாட்சி. வீட்டுக்கு வாடா, சோத்தல பிரசத்தல. அதெல்லாம் விடு ஜனனி. இப்ப நீ கடைசியா என்னதான் சொல்ல வர? அத்தை, இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியலையா அத்தை? இப்ப கூட பாருங்க, அவன் வந்து என்ன கூப்பிட்டா நான் வந்திருப்பேன். நீங்க தானே அவனை கூட்டிட்டு வந்தீங்க. அட ஜனனி, இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அவங்க என்ன கூட்டிட்டு வரல, நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஏண்டா உளறிட்டுனா மம்மி? இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? சரி பரவாயில்ல விடு மம்மி. அத்தை, நான் மதன் கிட்ட தனியா பேசணும். சொல்லி முடிஞ்சு போயிட்டு வா. நான் அதுக்குள்ள மத்த விஷயம்லாம் பேசி வைக்கிறேன். டேய் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, லேட் ஆயிடுச்சுன்னா டிராஃபிக் ஆயிடும். உங்க குடும்பத்துல எல்லாருமே அப்படிதானா? ஆமாங்க சம்மந்தி. உனக்கு வெக்கமாவே இல்லையாடா? இருக்கிறதுனால தான் எங்க அம்மா கூட்டு வர மாதிரி வந்தேன். ஏச்சி, உனக்கு என்ன அப்படின்னா வரட்டு கௌரவம்? பொண்டாட்டி தானே நானு. ஏய் இங்க பாரு, உன்னதாண்டா. என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல அப்படி என்ன குறைஞ்சு போயிட போற? கலாய்ப்ப. அப்புறம் இதை சொல்லி கலாய்ப்ப. நான் தானே கலாய்க்கிறேன், என்ன செத்தா போயிடுவ? நீ வருவேன்னு தெரியும், ஆனா இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல. அதுக்காகலாம் மன்னிச்சும் கூட வந்துட முடியாது. கிளம்பு. கிளம்புடா. அவ்வளோதானா? சரி ஓகே, எனக்கு என்ன? கூப்பிட்டியா? டேய் படா போடா. டேய் என் கால்ல விழுந்தா வரேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? எங்க போனா? அங்க எங்கம்மா பாக்குற? கீழே பாரு. டேய் இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல, உடனே கால்ல வந்து கூட்டு போயிருப்பேன். கால்ல விழுந்து வாமான்னு உன் வீட்டு பக்கம் மட்டும் வந்துட மாட்டேன். ஆம்பளை சிங்கம்டி. நான் கால்ல விழணும்னு சொன்னேன், ஆனா இங்க இல்ல, பின்ன எல்லாருக்கும் முன்னாடி. எல்லாரும் முன்னாடி தானே? சரி சீக்கிரம் வா, சட்டு போட்டு வந்து கூட்டு போறேன்.
உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்கும்? ஆ? சொல்லல சும்மா. ஆனா பெர்ஃபெக்ட் இந்தியன் ஹஸ்பண்ட் நீ. தேங்க்யூ. ஹேய் சலாக்குட்டி, அங்கே நின்றுட்டு மாமன் பக்கத்தில் உட்காருவா. சரிங்க. டேய் எப்படிடா? உன் புருஷன் உங்ககிட்ட யூஸ் பண்ற சேம் டெக்னிக். லவரா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பேசிட்டே இருந்தா நச நசன்னு இருக்கும். பேசவே இல்லைன்னா ஏதோ மிஸ் பண்ற மாதிரியே இருக்கும். கூடவே இருந்தா டார்ச்சரா இருக்கும். கூட இல்லைன்னா நமக்கே வெறுப்பா இருக்கும். மொத்தத்தில் பொண்ணுங்கெல்லாம் டார்ச்சர் கிடையாதுங்க, ஸ்வீட் டார்ச்சர். என்ன நான் சொல்றது?